உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு கோடி லாபம் வருது, உங்களுக்கு 50 லட்சம் ரூபா போடுறேன் சாமி அப்படின்னு ஒரு கோடி வருது. சாமி வந்துருச்சு, நானும் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் நிறையா. அதனால என்ன பண்ணுறேன், இன்னொரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன். அது ஓப்பன் பண்ணணும்னு ரெண்டையும் சேர்த்து போட்டேன். என்ன அப்படின்னு நான் சாமியாக ஏற்றுக்கணும், என்ன சொல்கிறோமோ அதுதான். கொடுக்குன்னா கொடுத்துருவார், வாங்கினா வாங்கிடுவார், ரெண்டே விஷயம் தான். ஒன்றும் கொடுத்தா நம்ம வாங்கணும். ஆனால் இறைவனை பொறுத்த வரைக்கும் வாங்கி அவங்க கட்டாயம் முடியும். மனிதருக்கு அந்த தர்ம சிந்தனை உருவாக்க வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அன்னதானம் போடணுங்கிற அந்த சிந்தனை என்னன்னா, தர்மம் எதில் கிடைக்கும்? ஒன்று அன்னதானத்தில் கிடைக்கும், இன்னொன்று எண்ணெய் ஊற்றினா கிடைக்கும். இது ரெண்டு தான் தர்மம் கிடைக்கும். புரியுதா இல்லைங்க? அதனால இது ஒன்று. இது வந்து வேண்டுதலை வந்து மிகப்பெரிய மனக்காட்டு மாதிரி வேண்டுதல் வச்சுருந்தது. என்ன அப்படின்னு கேட்டால், காது எனக்கு சரியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்களுக்கு அம்மா வந்து உனக்கு நான் காது போட்டு போடுறேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரர் காது குத்திட்டு அந்த கோடை எடுத்து உனக்கு போடுறேன்னு வேண்டிச்சிருந்தேம்மா. அதே மாதிரியே போனாங்க, சாமி கும்பிட்டாங்க, காது சரியாயிடுச்சு. திரும்பி இங்கே போக முடியாது, அதே மாதிரி போய் காது குத்துறாங்க, கோடு அவரும் போட்டுக்கிறாரு. ஆனால் ஆலயத்துக்கிட்ட உண்டியலுக்கு போகிறாரு. சொல்கிறார் வீட்டுக்காரு, வைத்தியம் வாங்கி பிடிச்சிருந்தது, ஒரு கோட கொண்டு போய் உண்டியில் போடணும், அப்படிலாம் போடுறாரு அப்படிங்கிறார். திரும்பியும் பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. அன்னதானம் கொடுக்க இவர் என்ன பண்ணுறாரு, அன்னதானம் கொடுக்கறதுக்காக அன்னதானம் கொடுக்குறாங்க, அங்கே மூலமாக எனக்கு வாங்கிட்டுறாரு. போய் கூட்டத்தில் முந்தி அடிச்சுட்டு போய் அன்னதான தட்டை வாங்க போய் காதோட அறுத்துங்க. எப்படிங்க? காதை அறுத்துங்க, காதோட போயிடுச்சு. திரும்பி ரத்தம் பார்த்தா திரும்பி அதோட டாக்டருக்கு போனார். கோடு வேலை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான வேலை தானே, ஆனால் அவர் செலவு பண்ண விதம் பார்த்தீங்கன்னா 1.3 அப்படின்னா பார்த்தீங்க 10,000 ரூபா ஒரு எக்ஸாம்பிள் போடணும்னா 3 லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறோம். அப்புறம் 10 மடங்காக போய் இது மாதிரி இறைவனுக்கு நம்ம எப்போதுமே வேண்டுதல் வாக்குறுதியோட கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட காரியத்தை நிறுத்தவே அந்த காரியத்தை நிறுத்தினா இங்கே மட்டும் இருக்கணும். குழந்தையும் சரி, நம்ம ஆலயமும் சரி, எந்த இடத்துல வேண்டுதல் வைக்கணும் அது இருந்ததுன்னா நம்ம அடுத்த வம்சம் வரைக்கும் கொண்டு போகவே கூடாது. நாம் வேண்டிட்டு போயிடுவோம், நம்ம செய்யாத போயிடுவோம், கடைசியாக நம்ம குழந்தையும் கஷ்டப்படும். அப்போ தான் இன்னொரு எங்களை மாதிரி பைத்தியக்காரனா இருப்பாங்க, உடனே ஒரு பண்ணி என்னங்க எங்கள் முன்னோர்களுக்கு வந்து இந்த மாதிரி வேண்டியிருக்காங்க, நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கணும் அப்படின்னா ஒன்று வேண்டியதுன்னா எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஆமாம் ஆமாம் அந்த கோயில் நான் செய்யணும், நான் செய்யலை, நீ போய் செஞ்சுடு அப்படின்னு. அது மாதிரி வேண்டுதலைங்கிறது எது செஞ்சால் நம்மளோட இறைவன்கிட்ட வேண்டிக்கிறது உங்களுக்கு வேண்டாமே நம்ம கிடைக்கிறது இருக்கு. நம்மளோட தேவையில் அவருக்கு தெரியுங்க, நம்மளை படைச்ச அவருக்கு நமக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா தெரியாது, தெரியுமா தெரியுமா தெரியாது. அப்போ நம்மளை படைச்ச அவருக்கு நமக்கு எந்த நேரத்தில் மனமும் சரி, நோயும் சரி, உணவும் சரி கொடுக்குங்கிறது தோணுமா தோணாதா? கொடுக்கும். எல்லாமே நமக்கு சரியாக ஒரே நேரத்துக்கு வரணும். எதுக்கு நம்ம இன்னைக்கு இதை பற்றி பேசணும்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரதோஷம், அஷ்டமி, ராகு காலம், சூரியனால் இப்படின்னு நேர்கோட்டில் நாடு ஒன்றா சந்திக்கிறதுனால இப்போ இந்த 4:30லேருந்து 7 மணி வரைக்கும் இருக்குது. அதனால தான் நமக்கு இப்போ 10 நிமிஷம் லேட் ஆகுது. நம்ம உண்மையிலேயே லேட் ஆகிடுச்சு. லேட்டானா கூட நம்ம 6 மணிக்கு முடிச்சுக்கணும். லேட்டானா கூட இந்த விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இறைவன் இப்படி ஒரு நேரத்தை நம்ம காமிச்சிருக்கோம். இதெல்லாம் ஒன்று ஊற்றி எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கும். நம்மளோட ஜென்மமும் பூர்வ ஜென்மமும் கழிஞ்சு நம்ம என்ன காரியத்துக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோமோ அந்த காரியங்கள்லாம் சுபிச்சமாக சீக்கிரமாக நிறைவேறணும்னு சொல்லி நல்லா ஆழ்ந்து ஒரு முறை உங்கள் கைகள் நல்லா சேர்த்து ஆழ்ந்து வேண்டிக்கு உங்களுக்காக. யாருக்காருங்க? உங்களுக்காக. சாமி நினைச்சிருக்கீங்க அடி பொருள்னு நினைக்கிறதா கண்ணு நினைச்சுவாரு. வீடியோ பக்கத்தில் போனால் தான் சொல்ல முடியும். இங்கே எடுத்து